இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம டோஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்பைனா இருக்கணும். ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றது, ஒரு மார்னிங் வாக்கு, ஒரு சன்லைட்டு, ஒரு ஃப்ரெண்ட கால் பண்றது, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கோல வந்து கஷ்டமான கோல கம்ப்ளீட் பண்றது, இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள பண்ணலாம். கன்சிஸ்டன்சில கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றது, அதை தொடர்ந்து பண்றது மூலமா நம்ம அந்த டிசிப்ளினை வளர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப நான் ஆல்ரெடி என்ன சொல்றது, இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஸோ இந்த மாதிரியான பிராக்டிக்கலா சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலமா இந்த சுரப்பிகள் எல்லாம் சுரந்துச்சு காமனா எல்லாமே இருக்கு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னாக்க உங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும். இதெல்லாம் சேர்ந்து சுரந்தா தான் அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஏதாவது ஒண்ணு மட்டும் ஹிட் ஆகுது அப்படின்னாக்க உங்களால வந்து ரொம்ப நேரம் அந்த ஹாப்பினஸ் இருக்காது. பின்னாடி நினைச்சு பார்க்கும்போதும் ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னாக்க அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த எல்லாமே வந்து அஹ், உள்ள இருக்கிற மாதிரி உங்களோட டே டு டே லைஃப் மாத்திக்கணும். ஸோ நம்ம ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்றோம். ஸோ இந்த சுரப்பிகளையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த விஷயங்களையும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம வாழ்க்கைகள் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ புளோமின் சார். எப்ப டாக்டரா மாறினீங்கன்னு தான் தெரியல. அவ்வளவு விஷயங்களை ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா, நிறைய நிறைய சூப்பரான விஷயங்கள்ங்க. குறிப்பா நடைமுறை வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை முறை சரியா இருந்தாவே எல்லாம் சரியா இருக்கும்னு கொண்டாந்து முடிச்சுங்க இல்லையா? அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நானும் ஒரு 4 செய்தி சொல்லுவேன், 7 மணிக்குள்ள நீங்க முடிச்சிருக்கீங்க தான் அடிக்கடி ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். அது ரொம்ப நிறைய புதிய தெளிவுகளை ஏற்படுத்துனுச்சு. நமக்கு என்ன, நம்மளுடைய என்ன குடல் சார்ந்த குடலுக்கும் இதுக்குன்னா குடல் வந்து வயிறு வந்து செகண்ட் ஹார்ட்டுங்கிறாங்க. இப்ப சரவணன் சார் யோசிக்கிறார், நாம இந்த ஃபீல்ட்ல இருக்கணுமா வேணாமா, இவங்க எல்லாம் வேற இப்படி யோசிக்கிறாங்களே அப்படின்னு அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய செய்திகளை, வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான செய்திகளை இந்த 2வது நாள் 3வது நாளே இந்த புத்தக ரிவ்யூ ஏன் அவசியம் அப்படிங்கிற சொல்றதுக்கான ரொம்ப சிறப்பான செய்திகள் இப்படி பேசிக்கிட்டே முருகவேல் சார் Philomin sir, போட்டோ எடுக்க முயற்சி screen பண்றாரு. share வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாம் நிப்பாட்டிடுங்க. வீடியோ ஆன் பண்ணிருக்கேன் Philomin சார். sir, stop புலோமின் சார் screen கொடுத்துருங்க. முடியாதுங்க, ஹீரோ முடியாது. Okay. ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா, அதை ஜாலியா, அதே சமயம் கொஞ்சம் எப்படி எல்லாம் அதை செய்யலாங்கிறத சூப்பரா பண்ணியிருக்காரு புலோமின் சார். நம்ம அனைவர் சார்பாகவும் புலோமின் சாருக்கு ஒரு பெரிய 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 வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சாதிக்கணும். ஆனா இடையிடையில லவ்டு ஒன்ஸ் சொன்னாரு. எங்க சார் வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள யாரு யாரை லவ் பண்றதுனே தெரியல, ஓடிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியில ஆனந்தகுமார் சார் அழகா சிரிக்கிறாரு. அப்ப நம்ம சொன்னது உண்மைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. எங்க வந்தா இஎம்ஐ கட்டணுமா, அது கட்டணுமா, எங்க நைட்டு சாப்பாடு சேர்ந்து சாப்பிடணும்னு வேற சொல்றாரு. ஏன்னா சேர்ந்து சாப்பிட்டா என்ன பஞ்சாயத்து ஆகுமோங்கிற குழப்பம் வேற இருக்கு. என்ன திருமூர்த்தி சார், இப்படி இந்த சூழல்களுக்கு இடையில நம்ம வாழ்க்கையை வாழணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நாம அந்த விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா இன்னைக்கு நகர்ந்திருக்கு. ஆதி சார் தொடக்கத்துல ஒரு செய்தி சொன்னார் நிறைய நண்பர்களுக்காக. இங்க எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம். நம்ம இந்த இந்த 4 சுரப்பிகளும் சரியா சுரக்கணும் அப்படின்னா எமோஷனலா நம்ம சரியா இருக்கணும். எப்படி நான் கனெக்ட் பண்ண பாருங்க அருணாச்சலம் சார், இதான் அந்த மாட்டம் கொண்டாந்து மரத்துல கட்டுறது. அப்படி சிறப்பா இந்த 4 சுரப்பிகளையும் நம்ம சரியா சுரக்க வைக்கணும்னா எமோஷனலா நம்ம இண்டிபெண்டா இருக்கணும். அந்த எமோஷனல் இண்டிபெண்டன்ஸை கத்துறதுக்காக நம்ம நடத்துற ரொம்ப சிறப்பான ப்ரோக்ராம். நண்பர்கள் அதில் கலந்துக்கலாம், உங்க நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணலாங்கிற செய்தியை சொல்லிட்டு இன்னைக்கு நாமளே 7-2 ஆயிட்டதுனால ஃபீட்பேக் யாராவது இருந்துச்சுன்னா ஆடியோவா வீடியோவா நீங்க குரூப்ல போடுங்க. அதை நாங்க புலோமின் சாருக்கு அனுப்புறதோடு இல்லாம எங்களோட சமூக வலைதளங்கள்ல பகிரும். ஒரு நல்ல இதுல நின்றுட்டு அப்படி வீடியோவா எடுத்து இன்னைக்கு புலோமின் சார் ரொம்ப சிறப்பா பேசினார் அப்படின்ற விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னா அது நாங்க உங்களை இன்டர்நேஷனல் லெவலுக்கு நாங்க எடுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கிறோங்கிற செய்தியை சொல்லிட்டு மீண்டும் நாளை காலை ஒரு சிறப்பு நிகழ்வில் சந்திப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறந்துடாதீங்க, எமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் பத்தின டீடைல்ஸ் ரொம்ப சிறப்பா நம்ம குரூப்ல எல்லாம் வந்திருக்கும். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க, தேவைப்படுற நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புளோமின் சார் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு சூப்பர் டோஸ் கொடுத்தீங்க. அந்த டோஸ் வந்து சார் டோஸ்னா திட்டுவதுன்னு இல்லை சார், அந்த பூஸ்ட் டோஸ் அப்படிலாம் சொன்னோம்ல, அந்த அந்த டோஸ் கொடுத்தீங்க. அதை பயன்படுத்தி எல்லோரும் வாழ்க்கையில ரொம்ப பெருசா ஆகணும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை எத்தனை பேருக்கும் நன்றி. நாளை காலை சார்.